Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 2 accounts of not for profit organization உடைய exercise 16th and 17th sum பார்க்கலாம். First 16th sum பார்க்கலாம். Show how the following items appear in the income and expenditure account of Sirkari Singers Association. So இந்த sumல நம்ம income and expenditure account மட்டும் தான் போட போறோம். ஓகேவா? Stock of stationery on 1/4/2018 2600 rupees. Purchase of stationery during the year 6500 rupees. Stock of stationery on 31st March 2019 2200 rupees. அதாவது நம்மளுக்கு இங்க ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல நமக்கு சம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் எடுத்து எழுதிக்கணும், பர்ச்சேசஸை ஆட் பண்ணிட்டு வர ஆன்சர்ல இருந்து க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணிடணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் எடுத்து எழுதிக்கலாம். ப்ரீவியஸ் சம்ல நம்ம பேட்ஸ் அண்ட் பால்ஸுக்கு சம் போட்டதுனால டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ் கன்சியூம்ட் அப்படின்னு எழுதியிருப்போம். அதே மாதிரி இங்க நம்ம டு ஸ்டேஷனரி கன்சியூம்ட் அப்படின்னு எழுதிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அதை தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் எல்லாமே கரெக்டா எழுதிக்கோங்க. இந்த புக்ஸ் ஆஃப் சீர்காழி சிங்கர்ஸ் அசோசியேஷன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019 டெப்டார் கிரெடிட்டார் மறக்காம போடுங்க. இப்ப எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல ஃபர்ஸ்ட் டு ஸ்டேஷனரி கன்சியூம்ட் அப்படின்னு எழுதிட்டு ஓப்பனிங் ஸ்டாக் 2600 rupees. ஆட் பர்ச்சேசஸ் 6500 rupees. ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 9100 rupees வரும். இதுல இருந்து நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணணும். ஸோ லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் 2200 rupees போட்டாச்சு. இப்போ 9100ல இருந்து 2200 நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 6900 rupees வரும். அது அப்படியே க்ளோசிங் ஸ்டாக் அமௌண்ட் போட்டீங்க இல்லையா, அதே லைன்ல அவுட்டர் காலம்ல ஆன்சர் எடுத்து எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 17th சம் பார்க்கலாம். Chennai Tennis Club had match fund showing credit balance of 24,000 rupees on 1st April 2018. Receipt to the fund during the year was 26,000 rupees. Match expenses incurred during the year was 33,000 rupees. How these items will appear in the final accounts of the club for the year ended 31st March 2019. So இந்த சம்ல நம்ம மேட்ச் ஃபண்டுடைய கால்குலேஷன்ஸ் தான் போட போறோம். ஓகேவா? இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபண்ட் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இது வந்து ரிலேட்டிங் டு கேபிட்டல். ஓகேவா? ஸோ கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் பேமெண்ட்ஸை நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல எடுக்கவே மாட்டோம் இல்லையா? அதனால இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போட மாட்டோம், டைரக்டா நம்ம பேலன்ஸ் ஷீட் போட்டுருணும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபண்ட் அப்படின்னு எங்க மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே மேட்ச் ஃபண்ட், டோர்னமெண்ட் ஃபண்ட், இந்த மாதிரி ஃபண்டுன்னு போட்டு மென்ஷன் பண்ணி சம் வந்துச்சு அப்படின்னா நீங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடாம டைரக்டா பேலன்ஸ் ஷீட் போட்டுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் நமக்கு 24,000 rupees இருக்கு. அண்ட் தென் ரெசிப்ட் ரிசீவ் ஆன அமௌண்ட் 26,000 rupees. அண்ட் தென் நமக்கு மேட்ச் எக்ஸ்பென்சஸ் செலவானது 33,000 rupees. ஓகேவா? ஸோ இதுக்கான ஃபார்மட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ரிசீவ் பண்ண அமௌண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கணும். நம்ம கிட்ட இந்த அமௌண்ட் வெளியில போயிருக்கு அப்படின்னா அது நம்ம லெஸ் பண்ணிக்கணும், எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே லெஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்து எழுதிக்கணும் 24,000 rupees. ஆட் ரெசிப்ட்னு போட்டு இந்த 26,000 rupees அண்ட் தென் 33,000 rupees நம்ம லெஸ் பண்ணிடணும். ஓகே, பேலன்ஸ் ஷீட் உடைய ஃபார்மட் கரெக்டா போட்டுக்கோங்க. இப்ப லயபிலிட்டி சைட்ல தான் நம்ம போடணும். ஏன்னா இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து நமக்கு ரிலேட்டிங் டு கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் பேமெண்ட்ஸ். அதனால கேபிட்டல் எங்க வரும், லயபிலிட்டிஸ்ல தான் நம்ம போடுவோம் இல்லையா? ஸோ இந்த கால்குலேஷன்ஸும் நம்ம லயபிலிட்டி சைட்ல தான் போடணும். ஓகே, ஸோ ஓப்பனிங் மேட்ச் ஃபண்ட் 24,000 rupees போட்டாச்சு. ஆட் ரெசிப்ட் 26,000 rupees போட்டாச்சு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 50,000 rupees வரும். இதுல இருந்து எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணிக்கலாம். லெஸ் எக்ஸ்பென்சஸ் 33,000 rupees. ஸோ 50,000ல இருந்து 33,000 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 17,000 இருக்கும். இது அப்படியே இந்த 33,000 போட்ட லைனுக்கு அவுட்டர் காலம்ல எழுதிக்கணும். இந்த சம்ஸ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்த வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே ஹைப் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.